தமிழ் விளாகர்ஸ் தமிழ்நாட்டை விட குவைத்தில் தான் அதிகமாக இருக்காங்க. அன்னைக்கு அப்படி தான் அசர் தொழுத்துட்டு உட்காந்துருந்தேன். அப்போ தான் அந்த வீடியோ பார்த்தேன். குவைத்துல நோம்பு திறக்க மட்டன் பிரியாணி கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். அது எங்கன்னு சொல்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அல்லாஹ்வின் திருப்திக்காக நோன்பு திறப்பதற்கான திட்டம் இது அப்துல் சலாம் துஹத் இல்லத்தில் சிலர் செய்து வருகின்றனர். இந்த வீடியோ பார்த்தோன்னா செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு. அதனால அழுத்திக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். குவைத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விளாகரோ யாரோ ஒருத்தவங்க ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் உடனே ரீச் பண்ண முடியும். ஏன்னா குவைத்து ரொம்ப சின்ன நாடு தான். குவைத்தில் விளாகர்ஸும் அதிகம். என்ன மாதிரி புதுசாக நாளுக்கு நாள் விளாகர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. என்ன ப்ரோ சொக்காலாம் புதுசாக போட்டிருக்க அப்படின்னு சொல்கிறது என் காதில் கேட்குது. நான் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இருக்க இடத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இந்த லொக்கேஷன். அதனால் உடனே வந்துட்டோம். நான் இருக்கிற இடத்துலேருந்து கிளம்புறப்பே அசர்லாம் தொழுத்துன்னு வந்தாச்சு. அதனால் இஃப்தாருக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கும். அதனால் வெளியே உட்காந்துட்டோம். இந்த பையன் என் கூட வேலை பார்க்குற பையன். இவனும் முன்னாடி டிக்டாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ காட்டிகிட்டு இருந்தான். குவைத்துக்கு நீங்கள் வேலைக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக ஹிந்தி கற்றுக்கிட்டு வாங்க. ஹிந்தி கற்றுக்காமல் நீங்கள் வந்துடாதீங்க. இந்தியா அப்படின்னு உடனே வாயை பழக்காதீங்க. சும்மாச்சுக்கு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்தீங்கன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கலாம். நம்ம தோஸ்தும் நிறைய வீடியோ காட்டிட்டு இருந்தாப்புல. இந்த மாதிரி கிரிஞ்சு வீடியோலாம் நிறைய பண்ணிட்டு இருந்திருக்காப்புல முன்னாடி. வடக்கர்களை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சரி தலைவரை உங்களை காணாம அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இப்போ பாரு நான் வருவேன் அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு என்ட்ரி வந்தோடனே முகத்து ஃபுல்லாக சிரிப்பு தான். பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு போல இருக்கு தலைவருக்கு. சரி வா சோறு போடுறாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்றும் கிளம்பிட்டோம். நம்ம அண்ணன் இஃப்தாரை பற்றி சொன்ன இடம் இதான். உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நானும் லபானை வாங்கிட்டு பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். வீடியோவில் அண்ணன் சொன்னாப்புல கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்கன்னு சொல்லிட்டு அது உண்மைதான். இல்லாட்டி வெளில தான் உட்காரணும். நீங்கள் கூட உள்ள பசங்க முன்னாடி உட்காருவோன்னு சொல்லி நிறுத்திட்டு போகிறானுங்க. அப்புறம் அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க முன்னாடிலாம் உட்காரக்கூடாது, நீங்கள் வரிசையாக உட்காந்துட்டு வாங்கன்னு சொல்லி எங்களை அமுச்சு விட்டாங்க. உண்மையிலே சூப்பராலாம் விரிச்சு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க இடத்த. அடுத்த ரம்ஜானுக்கு இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா 4:30 மணி 5 மணிக்கெலாம் வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் வந்துருச்சு. பீஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. அப்புறம் நானும் அப்படியே துவா செய்ய ஆரம்பிச்சிட்டேன் உலக அமைதிக்காக. இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில் சூழ்நிலை கொஞ்சம் கூட சரியில்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துவா செய்யுங்க. துவா செஞ்சு முடிச்சுட்டு நிமிந்து பார்த்தா 100கணக்கான பேர் என்னை சுற்றி உட்காந்துருக்காங்க. இந்த மந்த காலம் ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான். எங்கே பார்த்தாலும் அங்கே போ இங்கே வான்னு சொல்லி நம்ம தமிழ் ஆள் சவுண்டாகவே இருக்கும். நம்ம ஊருக்கு அந்த ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறந்துட்டு நம்ம மஹ்ரிப் தொழுகைக்கு வந்துட்டோம் வேகமாக. திரும்பவும் சொல்கிறேன், கல்ஃப் கண்ட்ரீஸில் உள்ள எங்களுக்காக நிறைய துவா செய்யுங்க. ஏன்னா ஒரு நாளும் எப்படி கிடக்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு தான் தெரியும். வெளியே வந்து வானத்தை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த வானத்தில் தான் ராக்கெட் விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக நோம்பு டைமில் தான் சைத்தா மாதிரி ஆரம்பிச்சிட்டானுங்க வேலையை. நோம்புல இங்கே ஒரு தடவை வார்னிங் சைன் அடிக்கிறப்ப நம்ம ஊர் ஞாபகம் தான் வருது. நம்ம ஊரில் நோம்பு திறக்கிறதுக்கு சங்குதுவாங்கல்ல அதே மாதிரி. அப்படியே வீடியோக்கு லைக் போட்டுவிட்டு நம்ம வச்சு ஃபாலோ பண்ணிடுங்க. பை பாய்.